பசங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர், கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் அதெல்லாம் சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு இப்போ இந்த வருஷம் கல்யாணம் பார்த்துட்டாங்க மேடம், நான் எப்படி படிக்கிறது அப்படி கேட்பாங்க. இது பசங்க வந்து அதை ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவாங்க. நீங்களாவது கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுவீங்க, உங்கள் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டாங்கன்னா ஓகே நான் ஒரு ஹோம் மேக்கர்னு சொல்லுவீங்க, நாங்கள்லாம் பாருங்கள் வீட்டில் வந்து தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் இவன் படிக்கிறான்னு ஊர் சுற்றிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்வாங்க. ரெண்டுமே ப்ரெஷர் தான். அது பொண்ணோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்கன்னா, என்ன தண்டச்சோறுன்னு திட்டினா கூட பரவாயில்ல, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குதுல்ல. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் சங்கீதா, பயிற்சி துணை ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்டம். ஒரு குடும்ப தலைவியாக நமக்கு கிடைக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறவங்க கூட உண்மையாகவே 10 to 5:45ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா நேரமும் வேலை தான். குழந்தைன்னு இருந்துட்டால் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு நைட்டும் வேலை இருக்கும், நைட்டு குழந்த அழுதான் எந்திரிக்கணும், குழந்தைய கவனிக்கணும், நீங்கள் பகல்லையும் வேலை இருக்கும், வீட்டில் வேலை இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் படிக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தான் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற வேலைகள் செஞ்சிட்ருக்கும் போது ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே நான் பேசுகிற இடத்துலலாம் சொல்லுவேன், நிறைய என்கிட்ட மேரிட் விமென் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கேட்கும்போது சொல்லுவேன், நீங்கள் சாதாரணமாக வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு விஷயம், நம்ம செய்கிற வேலைகளில் சில வேலைகள் நம்மளுடைய பிரெயினோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அது வந்து சில வேலைகள் நம்ம வந்து நம்மளுடைய மோட்டார் ஆர்கன்ஸ் மட்டும் அதில் இன்வால்வ் ஆனால் போதும், கை கால் அது மட்டும் வேலை பார்த்தா போதும். அப்படி என்னென்ன வேலைகள் வீட்டில் செய்வோம், வீட்டை சுத்தப்படுத்துவோம், சமைப்போம், நம்ம இந்த மாதிரி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையிலெல்லாம் நம்மளுடைய கை கால்கள் மட்டும்தான் வேலை செய்யுது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நான் சமைக்கும் போது தான் நிறைய ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மைண்டில். வீடு க்ளீன் பண்ணும் போதெல்லாம் வந்து பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்டை அதை ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அது நம்ம வீடு கூட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரக் ஆகுதுன்னா அப்படியே விட்டுட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு ஓகே இந்த இடம் தான் நம்ம ஸ்ட்ரக் ஆகிருக்கோம், இது நெக்ஸ்ட் டைம் நான் ரீகால் பண்ணும்போது கரெக்டாக ஞாபகம் வரணும். அப்படி நமக்கு கிடைக்கிற அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா படிக்கிறதுக்குன்னு நமக்கு தனியாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் எனக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன நினச்சேன்னா, 24 மணி நேரமும் நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா வேலையும் செய்யும்போது நம்ம படிச்சுக்கலாம். அப்போ நான் படிக்கிற டைம் ஒரு 2 hours கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 மணி நேரம் நான் படித்ததை ரீகால் பண்ணுறது ஹோல் டேயில் எல்லா வேலையும் செய்யும் போது ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என் குழந்தைக்கு கதை சொல்லும் போதும் அவனுக்கு நான் படித்த இந்த சிலபஸில் இருக்கிறத தான் கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ என்னவா இருந்தாலும் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க பெருசாக நம்ம சொல்கிறத தான் பார்த்துட்ருக்குமே தவிர நம்மக்கிட்ட என்ன சொல்கிறேன்லாம் பெருசாக கேட்க தெரியாதுல்ல. அந்த தைரியத்தில் நான் படித்த எல்லா கதையும் அவனுக்கு சொல்லுவேன், அவனும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி தான் என்னுடைய டைமை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் சில பேர் சொல்கிறது நான் கவலைப்படுறேன், இல்லை எனக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அப்படி சொல்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இப்போ ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக நான் சம்பாரித்து தான் என் குடும்பத்தை முன்னேற்றி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். இப்போயும் நான் வந்து வீட்டில் வயலில் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர்றேன், இந்த வேலையை பார்த்துக்கிட்டே நான் இன்னும் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான ப்ரெஷராக இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஃபினான்ஷியலி கை ரொம்ப கடிக்கும் போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதையும் மைண்டில் தள்ளி வச்சுட்டு படிக்கணும். மைண்டை கம்பார்ட்மெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சிரமம் தான். இன்னொரு சைடில் ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு குடும்பத்தில் அவ்வளோ சப்போர்ட் இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே தான். மனசில் கவலைகள் இருக்கிறத வந்து ஆமாம் கவலைப்படுறோம் இருக்குது, ஆனால் படித்தாகணும், படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதே பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கும் போது கவலைப்பட்டுக்கிட்டே அந்த நாட்களை வீணாக்கிறதுக்கு பதிலாக வாய்ப்பு பெருசாக நினச்சி நம்ம தானே நம்ம மைண்டை ஜூம் பண்ணிக்கணும். வாய்ப்பை ஜூம் பண்ணிவிட்டு இந்த கவலைகளை வந்து சின்னதாக்கி பார்த்துக்கணும். அப்போ நம்ம மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு நம்ம மைண்டுக்கு கட்டளை கொடுத்து
படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பசங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர், கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் அதெல்லாம் சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு இப்போ இந்த வருஷம் கல்யாணம் பார்த்துட்டாங்க மேடம், நான் எப்படி படிக்கிறது அப்படி கேட்பாங்க. இது பசங்க வந்து அதை ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவாங்க. நீங்களாவது கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுவீங்க, உங்கள் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டாங்கன்னா ஓகே நான் ஒரு ஹோம் மேக்கர்னு சொல்லுவீங்க, நாங்கள்லாம் பாருங்கள் வீட்டில் வந்து தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் இவன் படிக்கிறான்னு ஊர் சுற்றிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்வாங்க. ரெண்டுமே ப்ரெஷர் தான். அது பொண்ணோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்கன்னா, என்ன தண்டச்சோறுன்னு திட்டினா கூட பரவாயில்ல, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குதுல்ல. அவங்க கிளாஸ்மேட்ஸே இருப்பாங்க, அவங்க வந்து 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்ருப்பாங்க. ஆனால் அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பையன் என்ன நினைப்பான்னா, இவங்க ஒரு ஹோம் மேக்கர் ஆகிட்டு அதுக்கடுத்து ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு கூட படிப்பாங்க போல், என் ஃபேமிலியில் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம சம்பாதிக்கலன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டும் ப்ரெஷர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பசங்க வந்து எல்லா வேலைகளையும் பார்த்து தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்க வச்சு அவங்களும் படிச்சிட்ருப்பாங்க, அதுவும் ப்ரெஷர் தான். குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து லேடிஸும், நான் இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ண 2 பேரும் அந்த டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்க. அந்த டைப்பிஸ்ட் அந்த பிள்ளைங்க வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி, அவங்களோட பிறந்த வீடையும் சப்போர்ட் பண்ணி, புகுந்த வீடையும் சப்போர்ட் பண்ணி, அவங்க கூட பிறந்த பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு இவங்களும் படித்தாங்க, வேலைக்கும் போய்கிட்டு. ஸோ இப்போ வந்து போத் த சைட்ஸ் 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. பெண்களும் அந்த ஃபேமிலிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன ஜென்ரேஷனில் அது சதவீதம் கம்மியாக இருக்கலாம். அதாவது நான் ரெஸ்பான்சிபிலிட்டினா எப்படி சொல்கிறேன்னா, ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் போத் விமென் அண்ட் மென் ஹேவ் டேக்கன், அது எப்போவுமே இருக்குது. ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து போன தலைமுறையை விட இந்த தலைமுறை பெண்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பர்சன்டேஜில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பசங்களுக்கும் வந்து வேறு மாதிரி ப்ரெஷர்ஸும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நீங்கள் செட்டில் ஆகலை அப்படிங்கிற ப்ரெஷர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு பர்சனாக நான் படிக்கிறேன்னா நான் எப்படி எடுத்துக்கணுன்னா, நான் மட்டும் சிரமப்படலை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவனுக்கு அவன் கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளியில் பார்க்கும்போது ஹாப்பியாக தெரிகிற நிறைய பேருக்குள்ள சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் சில விஷயங்கள்லாம் இப்போ ஓப்பனாக சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, படிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, என் காலேஜ் மேட்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டிலலாம் உனக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கிறதுனால நீ எல்லாம் படிச்சுட்ருக்க, உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை, உனக்கு ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் வந்து பெருசாக ஓப்பனாக என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்களை என்னோடய காலேஜ் மேட்ஸ்ட்டை நான் ஷேர் பண்ணதில்லை. அதனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அது மாதிரி தான். ஸோ நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, படிக்கும்போது வர்ற கவலைகள் இல்லை டிப்ரெஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாருக்கும் வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி, அன்மேரிடாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பசங்களாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று இருக்குது. அதோடு தான் அவங்க படிச்சுட்ருக்காங்க. அதை மேனேஜ் பண்ணி அவங்க படித்து வர்றாங்கல்ல, அதுதான் வெற்றி. அதை மேனேஜ் பண்ணி நான் படித்து வந்துடுவேங்கிற சிந்தனையை உங்களுக்குள்ளே வைங்க. அந்த சிந்தனையை உங்களுக்குள்ளே வச்சுட்டு மைண்டை கம்பார்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபோக்கஸ்டான மைண்டை வந்து ஜூம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை ஜூம் பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பை நோக்கி உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க, அவ்வளோதான். அண்டு எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். படிக்கிறதுல ஹாப்பினஸ் இருக்குது, அந்த ரிசல்ட் அதெல்லாம் தாண்டி நான் ஹாப்பியாக படிக்கிறேன், நான் ஒரு நாள் ஹாப்பியாக அந்த வேலைக்கு நான் போவேன், வந்து என்னை சுற்றி இருக்கிற இடத்துல ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுவேன், இந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் பெருசாக தெரியாதுன்னு நம்புகிறேன். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம். அது கொஞ்சம் சிரமம்தான், பட் மெனக்கிட்டால் இந்த மனித மூளையால், மனித மனதால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். சில நேரங்கள் மற்றவங்க எனக்கும் 4 பேர் சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ, அவ்வளோதான். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஆனால் பொம்பளை பிள்ளைங்க வந்து படித்து அவங்க காலில் நிற்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறத விட ஒரு பொருளாதார ரீதியாக நானே ஒரு நேரம் நினைப்பேன் பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சுயமரியாதை உள்ள
ஒரு பெண்ணு தான் நான். எதையுமே யார்கிட்டையும் எனக்கு இன்னது வேணும், என் பிள்ளைகள்கிட்ட கூட எனக்கு இது வேணும், என் வீட்டுக்கார்கிட்ட எனக்கு இன்னது வேணும், எங்கள் அம்மா அப்பாட்டே கேட்க மாட்டேன். அவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஒரு எதையும் யார்கிட்டையும் கேட்டு வாங்கணும்னு ஒரு நினைக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஒன்று யாருக்காச்சும் செய்யணும், நம்ம அம்மா அப்பாவே வந்தால் ஒரு 10 ரூபா அவங்களுக்கு செலவழிக்கணும் அப்படின்னும் போது நம்ம கையிலேருந்து ஒரு சம்பாதிச்சோம்னா நம்ம ஏதோ ஒரு செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ அது பொருளாதார ரீதியாக ஒரு பெண்கள் படித்தாங்கன்னா, படித்து அவங்கவுங்க காலில் நின்னாங்கன்னா அது அவங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த பெண்களாகவும் தான் இருக்கணும். பெண்கள் நம்ம வேலைக்கு போகிறோம், அதே அந்த நம்ம பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா கேரக்டர்ஸும் மாறிடக்கூடாது. நம்மளோட அந்த மென்மை, அந்த பண்புகள், பெரியவங்களை மதிக்கிறது, பணிவு. அதே நேரம் லைஃப்பில் இப்போ ஒரு நபர் தவறான நபர், அந்த நபர் அடிப்படையிலேயே அவங்க ஒரு வன்மத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண் அதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. அந்த விஷயத்துலலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்ததும் அம்மா தான். அப்போ அம்மாவோட பார்வை எனக்கு அதிலெல்லாம் இப்பயும் இவ்வளோ ஒரு ரொம்ப மாடர்ன் அவுட்லுக் இருக்கிற எல்லாரும் கூட இப்படி யோசிப்பாங்களான்னு தெரில. ஒரு நபர் சரியான நபர் அப்படின்னு நினைக்கும் போது, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பிரியம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அவங்க எவ்வளவோ பொறுமையாக பணிஞ்சு போய் அந்த லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஏற்றுக்கிட்டு அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் கொடுக்குற எல்லா ஒரு விமர்சனங்களையும் ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருக்கிற அதே நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு ஆண் ஒரு வன்மத்தோடு இருக்கான், அந்த ஆண் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல அடங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டதும் அம்மா தான். பணிவுங்கிறது வேற, அடங்கி போகிறதுங்கிறது வேற. பணிவு கண்டிப்பாக வேணும். பொம்பளை பிள்ளைய பணிவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக அது வேணும். அது இல்லைன்னா நம்ம யாராக இருந்தாலும் தான் பணிவு ரொம்ப முக்கியம். பணிவு தான் நம்மளை உயர்த்தும், நம்மளை உயரத்துக்கு கொண்டு வர்றது அதுதான். ஆனால் அதே சமயத்தில் நாம் அடங்கி போகிறதுன்றது இல்லை. அவங்கள பார்த்தா, ஒருத்தவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருந்தவங்கள நம்ம பணிவாக போனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளை மேலே ஏறி இது பண்ணுறாங்கன்னா அதுக்கும் கூட கொஞ்சம் காலகட்டம் பொறுக்கணும். அதுக்கும் கூட நாம் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. அப்போ நம்மளுக்கான காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அதே நம்ம அடங்கி போகணுங்கிறது இல்லை. அன்புக்கும் நேர்மைக்கும் அன்பாகவும் பணிவாகவும் போனால் என்றைக்குமே உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்கும் வெற்றி உண்டு. அது நான் என் வாழ்க்கையில் பார்த்த அனுபவம். அதுதான் பணிவுங்கிறதுக்கும் அடங்கி போகிறதுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெண்கள் இந்த பாரதியார் சொன்ன மாதிரி இப்போ நல்ல புதுமை பெண்கள், புரட்சி பெண்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண்களுக்குரிய தன்மையை இழந்துடக்கூடாது. பசங்க அவங்க பசங்களாக இருக்கலாம். எல்லாம் நல்ல அந்த ஒழுக்கம், நேர்மை, அந்த நல்ல சமுதாயத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் கூட கொஞ்சம் தேவை தான். அதெல்லாம் விட்டுட்டு தான் இருக்கணுங்கிறது இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான். ஆனால் அதை எந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கணும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும், ஒரு நல்லவங்களுக்காக நம்ம பணிஞ்சு போகிறதுல தப்பு கிடையாது. அவங்க காலத்து வரைக்கும் நம்ம சைடு அவங்க கவனம் திரும்புகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது. அவங்க நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் மற்ற சொந்தக்காரங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளை ஹர்ட் பண்ணாலும் அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு அந்த புரிதல் அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பக்குவம்ன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் பக்குவம் அடைகிறதுக்கு தான் வாழ்க்கையே. நம்ம பக்குவம் அடையணும், அதுக்கு தான் இத்தனை ஆன்மீகம், இத்தனை எல்லாம் படிக்கணும். அதெல்லாம் அம்மா மாதிரி அவ்வளோ டெடிக்கேஷன்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா அட்லீஸ்ட் எனக்கு இன்றைக்கி என்ன சந்தோஷம்னா, அவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டவங்க, அவ்வளோ டெடிக்கேட்டடாக லைஃப் லாங் இருந்தவங்க, எல்லா வேலையும் அவங்களே ஒரு ஆளாக. இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்ய முடியுமான்னு தெரில. சமையல், வீட்டு வேலை, பிள்ளைகளை பார்க்க, சொல்லிக் கொடுக்க எல்லா வேலையும் செஞ்சு அவ்வளவு தூரம் லைஃப் லாங் அவங்க பட்ட சிரமங்களுக்கும், 2 பிள்ளைகளாக நாங்கள் பிறந்ததுனால எங்களால் அவங்களுக்கு விமர்சனங்களுக்கும் அவங்க இன்றைக்கி இந்த சேனல் மூலியமாக எல்லாரையும் பார்க்குறதுக்கு, எல்லாருக்கிட்டையும் அவங்களோட சிந்தனைகளை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சொல்கிறேன்,
இப்போ இந்த நீங்கள் வந்து கேட்குறது கூட எனக்கு இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணோமே, அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன், நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை ஒரு அங்கீகாரம் பண்ண மாட்டேன்றாங்களே, இதுக்கும் கூட ஒரு ஏக்கம் வரக்கூடிய இந்த சூழ்நிலை. இந்த நேரத்தில் நீங்கள் வந்தது எனக்கு ஒரு மருந்து தடவுற மாதிரி உண்மையிலே சொல்ல போனோம்னா. ஏன்னா ஆனால் அப்போ நான் செய்யும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செஞ்சேன். நம்ம ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறோம், வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. ஆனால் ஒரு இல்லத்தரசி 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 24 மணி நேரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதே காலையில் 5 மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் எந்திரிச்சிருவேன். இப்போ வரைக்கும் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு 11 மணி 12 மணி வரைக்குமே ஆயிடுமா எனக்கு தூங்குறதுக்கு. இதில் பிள்ளைகளையும் பார்க்கணும், வர்றவங்களையும் முகம் சோர்ந்து போகாமல் வர்றவங்களையும் வரவேற்பு பண்ணணும். இப்படி ஒரு இல்லத்தரசிங்கிறவங்க வந்து சும்மா விளையாட்டா இல்லை அப்படிங்கிறதும் ஜனங்களுக்கு தெரியணும். இல்லத்தரசிங்கிறவங்க நிறைய பேர் இப்படி இருக்கலாம், ஆனால் எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாருமே வேலை செய்கிறாங்க. இல்லத்தில் இருக்கவங்க வந்து வெளியே போகிறவங்கள காட்டிலும் ஒருபடி மேலேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாரோட பார்ட்டையும் அவங்க ஒருத்தர் நின்று பார்க்குறாங்க. குழந்தைகளை பார்க்கணும், வீட்டுக்காரரை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், வந்தவங்களை பார்க்கணும், இத்தனை வேலையும் ஒருத்தர் நின்று பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒரு படி மேலேன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றது அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு இல்லத்தரசியாக இருந்து நாமளும் ஒரு சாதிச்சிருக்கோம், நம்மளும் ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக்கியிருக்கோம், நம்மளும் ஒரு பிள்ளைய ஒரு குரூப் 1 கிளியர் பண்ண வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க.